Example 8.24. If a cos theta minus b sin theta equal to x and a sin theta plus b cos theta equal to y அப்படின்ற ரெண்டு கொடுத்துருக்காங்க given. அதில் என்ன கேட்குறாங்க, ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிறது என்னது, ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய் அப்படின்றத நம்ம இங்கே கீழே எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? கொடுத்துருக்கிறத இது எக்ஸாகவும் இதை வந்து ஒய்யாகவும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அது ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம எடுத்து எழுதியாச்சு. On squaring the equation 1 and 2 and then adding எது x square plus y square, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a square plus b square equal to x square plus y square ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம என்ன சொல்கிறோம், ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா அங்கே தானே கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதில் அதை போட்டுட்டு அதை ஹோல் ஸ்கொயராக போட்டுக்கிறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஒய்க்கு பதில் என்ன இருக்குது, ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா கிவன் இல்லைங்களா, அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அங்கே ஒய் ஸ்கொயர் வந்திருக்கனால நம்ம ஒய்க்கு பதில் இதை எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஒய் ஸ்கொயர் மாரி நம்மளுக்கு வந்தாச்சு இல்லைங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறோம், இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கிற ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா இருக்குது இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இது ஏ ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கோங்க, ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா. புரியுது இல்லைங்களா? இப்போது இது ஒரு ஃபார்முலா, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா நம்ம நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், இது ஃபுல்லாகவே ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற கான்செப்டுக்கு நம்மளுக்கு வரணும். புரியுது இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, இது ஏ ஸ்கொயர் மாரியும் மைனஸுக்கு மைனஸ் போட்டிருக்கோம், 2ab ப்ளஸ் பிக்கு பதில் பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு இல்லைங்களா? அடுத்தது இது சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி, அடுத்து ஏக்கு இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர், இந்த பவர் வந்து இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஏ ஸ்கொயர்னு தனியாக ஒரு வாட்டி போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இதை ஒரு வாட்டி தனியாக இந்த ஸ்கொயர் எடுத்து இதோட நம்ம என்ன செய்கிறோம் போட்டுக்கிறோம். அடுத்தது இதுக்கு ஒரு வாட்டி தனியாக பிடிக்கிறோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டுக்கிறோம். மைனஸ்க்கு மைனஸ் போடுறோம், 2 இங்கே ஏ இன்ட்டு பி 2ab அப்படின்னு போட்டுக்கிறோம். காஸ் தீட்டா இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு இல்லைங்களா, அதில் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம். இங்கே என்ன செய்கிறோம், பியை ஒரு வாட்டி தனியாக பிடிக்கிறோம். அப்போ பி ஸ்கொயர்னு வருது, இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது நம்ம இப்படி எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 2ab காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இப்படி எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. அடுத்தது ஒய்க்கு இதேமாரியே, ஒய்க்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம என்னது, ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே இப்படி எடுத்து எழுதிடுறோம். இது தனியாக இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணுறோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது பார்க்கும்போது இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா டிஸ்கிரிப்ஷன் தான். அப்போது ஏ சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2a காஸ் தீட்டா, ஏ காஸ் தீட்டா இன்ட்டு பி சைன் தீட்டா. ஓகேவா? இப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் பவர் கொண்டு வரணும். இப்போது இந்த ஏக்கு தனியாக ஒரு ஸ்கொயர் கொண்டு வரோம். அப்போ ஏ ஸ்கொயர் தனியாக போட்டுட்டோம். அப்புறம் இதுக்கு தனியாக சைன் தீட்டாக்கு அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2, இந்த ஏபி தனியாக ஏபின்னு போட்டுக்கிறோம் இல்லைங்களா?
காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் அடுத்தது பி ஸ்கொயர், இது எழுதும்போது பி ஸ்கொயர் அடுத்தது இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. ஃபைனலாக இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே என்ன கேட்டிருந்தாங்க, த ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தானே கேட்டிருந்தாங்க. அப்போ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் நம்ம என்ன கிடைச்சது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சது. ஒய் ஸ்கொயருக்கு பதில் என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 2ab ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சது இல்லைங்களா. அதை ரெண்டுத்தையும் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் இதையும் ஒய் ஸ்கொயருக்கு பதில் இதையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம். எழுதின உடனே திருப்பி நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே எழுதி போட்டுக்கிறோம் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே போட்டுடுறோம். இங்கே மைனஸ் 2ab ப்ளஸ் காஸ் தீட்டா, இங்கே ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா, இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், கேன்சல் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது இந்த இடத்துல போட்டோன்னே பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ இந்த பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதை இங்கே எடுத்து எழுதிடுறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், ஈக்குவல் டு இங்கே இருக்கிற இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்கிற ஏவை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. பாருங்கள், இந்த ஏ ஸ்கொயர் இங்கே ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஏ ஸ்கொயரை தூக்கி காமனாக வெளியில் போட்டுறோம். இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயரை முதல்ல போட்டுக்கிறோம், இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயரை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தா இது பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ பி ஸ்கொயரை காமனாக தூக்கி வெளியில் போட்டுட்டு இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் தீட்டா முதல்ல போட்டுக்கிறோம், ப்ளஸ் இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் தீட்டாவை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் அப்படியே போட்டுறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் ஈக்குவல் டு 1ன்றதை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடியில் பார்க்குறோம். இதுக்கு பதில் 1 போட்டுக்கிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ஏ ஸ்கொயர் ஆகிடுது. அதுமாதிரி பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகிடுது, 1 ஆகிடுது. அப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு 1 பி ஸ்கொயர் தான் வருது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரியுது இல்லைங்களா. இதை அழகாக நீங்கள் புரிஞ்சு இப்படி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிதல் வரும். இந்த புரிதலுக்கு தகுந்த மாரி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க்கு ஈஸியாக கிடைக்கும்.